அதிகாரம் 19. குடிகாரரான தொழிலாளர் செல்வராக மாட்டார். சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். மதுவும் மாதும் ஞானிகளை நெறிப்பிரளச் செய்யும். விலை மாதரோடு உறவு கொள்வோர் அசட்டு துணிவு கொள்வர். அவர்களது உடல் அழிவுற புழு தின்னும். அசட்டு துணிவு கொண்டோர் விரைவில் எடுத்து கொள்ளப்படுவர். நாவடக்கம். பிறரை எளிதில் நம்புவோர் கருத்தாழம் அற்றோர். பாவம் செய்வோர் தமக்கே தீங்கிழைத்துக் கொள்கின்றனர். தீச்செயல்களில் மகிழ்ச்சி காண்போர் கண்டனத்திற்கு உள்ளாவர். புறங்கூறுதலை வெறுப்போரிடம் தீமைகள் குறையும். உன்னிடம் கூறப்பட்டதை மற்றவர்களிடம் சொல்லாதே. சொல்லாவிடில் உனக்கு ஒன்றும் குறைந்து விடாது. நண்பராயினும் பகைவராயினும் அதை தெரிவிக்காதே. மறைப்பது உனக்கு பாவமானாலொழிய அதை வெளிப்படுத்தாதே. நீ கூறியதை கேட்டு உன்னை கவனித்தோர் காலம் வரும்போது உன்னை வெறுப்பர். எதையாவது நீ கேள்வி உற்றாயா? அது உன்னோடு மடியட்டும். துணிவு கொள். எதுவும் உன்னை அசைக்க முடியாது. தாங்கள் கேட்டவற்றை வெளியிடாமல் இருப்பது அறிவிலிகளுக்கு பேறுகால துன்பம் போல் இருக்கும். தொடைச்சதையில் அம்பு பாய்வது போல் அறிவிலிகளின் உள்ளத்தை புரளி துளைக்கும். கேட்பதையெல்லாம் நம்பாதே. உன் நண்பர்களை கண்டித்துவை. ஒருவேளை அவர்கள் ஒன்றும் செய்யாதிருந்திருக்கலாம். ஒரு கால் செய்திருந்தாலும் இனிமேலாவது செய்யாதிருப்பார்கள். அடித்திருப்பவர்களை கண்டித்துவை. ஒருவேளை அவர்கள் ஒன்றும் சொல்லாதிருந்திருக்கலாம். ஒரு கால் சொல்லி இருந்தாலும் மறுமுறை சொல்லாது விட்டுவிடுவார்கள். உன் நண்பர்களை கேட்டுப்பார். நீ கேள்விப்பட்டது பொதுவாக அவதூறாக இருக்கும். எனவே கேட்பது எல்லாம் நம்பிவிடாதே. அறியாத சிலர் தவறலாம். தம் நாவால் பாவம் செய்யாதோர் யார்? உனக்கு அடுத்திருப்பவரை அச்சுறுத்தும் முன் கண்டித்துவை. உன்னத இறைவனின் திருச்சட்டத்திற்கு உரிய இடம் கொடு. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் தொடக்கம். ஞானம் அவருடைய அன்பை பெற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய சட்டங்களை பற்றிய அறிவு வாழ்வு அளிக்கும் நற்பயிற்சியாகும். அவருக்கு விருப்பமானதை செய்வோர் வாழ்வு தரும் மரத்தின் கனியை பெறுவர். உண்மையான ஞானம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே முழு ஞானம். முழு ஞானம் என்பது சட்டத்தை நிறைவேற்றுவதாகும். முழு ஞானம் அவரது எல்லாம் வல்ல தன்மை பற்றிய அறிவாகும். நீர் விரும்புவதை நான் செய்ய மாட்டேன் என தன் தலைவரிடம் கூறும் அடிமை பின்பு அதை செய்தாலும் தனக்கு உணவு அளித்து காப்பவரின் சினத்தை தூண்டிவிடுகிறான். தீமை பற்றிய அறிவு ஞானமன்று. பாவிகளின் அறிவுரையில் அறிவுத்திறனில்லை. அறிவிருக்கத்தக்க அறிவுடைமையும் உண்டு. ஞானம் இல்லாததால் மூடராய் இருப்போரும் உண்டு. அறிவுத்திறன் இருந்தும் சட்டத்தை மீறுவோரை விட அறிவு கூர்மை இல்லாதிருந்தும் இறையச்சம் கொண்டோர் மேலானோர். தெளிந்த அறிவுடைமை இருந்தும் அது அநீதியானதாய் இருக்கலாம். தீர்ப்பில் வெற்றி பெற நன்மைகளை தவறாக பயன்படுத்திக் கொள்வர். துயருடன் முகங்கவிழ்ந்து திரியும் தீயவர்கள் உண்டு. அவர்களின் உள்ளத்தில் நிறைந்திருப்பது வஞ்சகமே. அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு காது கேளாதவர்கள் போல் இருப்பார்கள். அவர்களை யாரும் கவனிக்காத வேளையில் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். வலிமை குறைவு அவர்களை பாவம் செய்வதென்று தடுத்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் தீங்கு செய்வார்கள். தோற்றத்தை கொண்டு மனிதரை கண்டு கொள்ளலாம். முதல் சந்திப்பிலேயே அறிவாளியை அறிந்து கொள்ளலாம். ஒருவருடைய உடையும் மனமுவந்த சிரிப்பும் நடையும் அவர் எத்தகையவர் என்பதை காட்டிவிடும்.